புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தமிழக மக்கள் விரும்பும் நம்ம தங்கமயில் இப்போ சென்னையிலும் கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. சார், நீங்க முதல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏன் சார் கேட்டீங்க? நீங்க யாருன்னு கேக்குறேன் நான். ஃபர்ஸ்ட் யாரு நீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏன் கேட்டீங்க? இவ்வளவு நேரம் ஏன் இருந்தீங்க? ஏன் இருக்க கூடாது? சட்டமா இருக்க கூடாது? சட்டமா பீச்ல தானே உட்கார்ற சட்டமா? வீட்டுக்குள்ள தனியா உட்கார்ந்தா தப்புதான். சென்னை மெரினா கடற்கரை தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் இடம் என்பதால் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபடுவது வழக்கம். புதனன்று இரவு கடற்கரை மணலில் அமர்ந்திருந்த ஆண் பெண் ஜோடியிடம் சென்ற போலீஸ்காரர் ஒருவர், நீங்கள் கணவன் மனைவியா என கேட்டுள்ளார். ஏன் இங்கே உட்கார்ந்திருக்கீங்க என கேள்வி எழுப்பினார். அப்போது அந்த ஜோடிக்கும் போலீஸ்காரருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. துவக்கத்தில் உரத்த குரலில் பேசிய போலீஸ்காரர் பதிலுக்கு அந்த பெண்ணும் உரத்த குரலில் கேள்விகளை எழுப்பியதால் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினார். ஒரு பெண்ணும் ஆணும் பீச்சில் அமரக்கூடாதா? ஜோடியாக அமர்ந்திருந்தால் கணவன் மனைவியா என்று கேட்பது நாகரிகமா? அப்படி எதுவும் சட்டம் இருக்கிறதா? பீச்சில் கணவன் மனைவிதான் உட்கார வேண்டும் என்ற அவசியம் எதுவும் கிடையாது என்று அந்த பெண் போலீஸ்காரரிடம் கூறினார். சார், நீங்க முதல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏன் சார் கேட்டீங்க? நீங்க யாருன்னு கேக்குறேன் நான். ஃபர்ஸ்ட் யாரு நீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏன் கேட்டீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆனா தனியா அங்க இருந்து பாக்கும்போது லவ்வர்ஸ் இருப்பாங்க. எங்கள ஏன் சார் நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேக்குறீங்க? பீச்சுக்குள்ள நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. என்ன புரிஞ்சுக்கணும்? உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்காங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏன் கேக்குறீங்க? முதல்ல யாருன்னு கேட்டேன். யாரெல்லாம் கேட்கல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கன்னு கேக்குறீங்க. பதிலுக்கு அந்த போலீஸ்காரர், இன்று நான் உங்களிடம் ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன். தனியாக இருப்பவர்களை எப்படி டீல் செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்டேன் என்று இறங்கி பேசினார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய பெண் ஒரு வக்கீல் என்பது தெரிய வந்துள்ளது. நான் என்ன கேக்குறேன், பீச்ல யாரும் உட்கார கூடாதுங்களா? ஒரு ஆண் ஒரு பொண்ணு உட்கார்ந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா லவ்வரான்னு கேப்பீங்களா? அப்படி ஏதாவது சட்டம் இருக்கா? சொல்லுங்க. அப்படி கேட்க கூடாது சார். அப்படி கேட்கறது அநாகரிகமான ஒரு விஷயம். ஒரு பொண்ணு பையன் உட்கார்ந்து இருந்தா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா லவ்வரான்னு கேட்கறதே அநாகரிகமான ஒரு விஷயம். என்ன கத்துக்கிட்டீங்க? பீச்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் உட்காரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பொண்ணும் பையனும் உட்கார்ந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் இருக்கணும் அவசியம் கிடையாது சார். இல்ல, ஒரு பொண்ணு பையன் உட்கார்ந்துட்டு இருந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஏன் சார் கேப்பீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஏன் கேக்குறீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு நேரம் ஏன் இருந்தீங்க? ஏன் இருக்க கூடாது? சட்டமா இருக்க கூடாது? சட்டமா பீச்ல தானே உட்கார்ற சட்டமா? இருட்டுக்குள்ள தனியா உட்கார்ந்தா தப்புதான். எது இருட்டு? இது இருட்டுங்களா? இல்ல இது இருட்டான்னு கேக்குறேன். ஏன் இப்படி உட்கார்ந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க பாத்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க பாத்தீங்க? பட்டினப்பாக்கம் ரோந்து போலீஸ் செயலை வன்மையாக கண்டிக்கிறேன். இப்படி பொதுமக்களை மிரட்டும் அதிகாரம் இவர்களுக்கு இல்லை என பெண் வக்கீல் தனது சமூக வலைதள பதிவில் பதிவிட்டுள்ளார். இதையடுத்து பெண் வக்கீலிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ரோந்து போலீஸ் ராஜ்குமார் வேறு இடத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்.